வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், மஞ்சரி, அருண் பிரசாத், தீபக், சௌந்தர்யா, ஜாக்லின், ராயன் எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை, அவங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்போ சௌந்தர்யா வந்து ஒரு இன்சிடென்ட் சொன்னாங்க. ரியல் லைஃப் ஸ்டோரி அவங்க லைஃப்பில் நடந்தது. ஸோ கேட்கும்போதே அப்படியே இதேமே நொறுங்கி போயிடுச்சுங்க. செம்ம. அது ஒரு பெண்கள்லாம் வந்து இன்னுமே அந்த வலியை வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், சரி கடந்து போங்க அப்படின்னு. பட் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து கையாளுற போது அவங்களுக்கு இருக்கிற அந்த வலியை வந்து உணர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2017-18 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அந்த ஃபீல்டில் என்ட்ரான அந்த புது டைம் அது. ஸோ அப்போ வந்து நான் கொஞ்சம் க்ரூம்டாக இருப்பேன். அப்போ வந்து நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போவேன். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி படத்தில் நடிக்கணும், ஏதாவது ஒரு சக்ஸஸ் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆடிஷன்ஸ்லாம் போவேன். ஸோ என்னை வந்து அந்த சைட் ரோல்ஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பொண்ணு, ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி தான் ஒரு ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க ஒரு இடத்துக்கு. ஸோ நான் வந்து போனேன், நம்பி தான் போனேன். அங்கே வந்து போனப்போ இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இல்லைனா காஸ்டிங் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஸோ நான் போனப்போ அந்த ஆஃபீஸில் வந்து வாட்ச்மேன்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் என்னை வந்து நேம் லிஸ்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நேம் லிஸ்ட்லாம் நான் கொடுத்துட்டு என்னை வந்து ஒரு சீன் சொல்லி அதை வந்து நடிக்க சொன்னாங்க. எனக்கு அப்போதைக்கு தெரியலை அந்த மாதிரி சீன்லாம். ஏன்னா அது எனக்கு புதுசில். நான் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, அந்த ஃபீல்டில் சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது. ஸோ நானாக தான் தனியாக தான் போனேன் அந்த ஆடிஷன்ஸ்க்கு. ஸோ அப்போ வந்து என்னை வந்து ஒரு சீன் சொல்லி நடிக்க சொல்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து தெரியலை, ஏன்னா புதுசில் இந்த சீன் இப்படி தான் இருக்கும், இல்லை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க நானும் நடிக்கிறேன், ஏன்னா அவங்க சொல்கிறதையெல்லாம் நான் நடிக்கிறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட தான் நடிக்கணும், நான் வந்து என்னோட தான் நடிக்கிறது மாதிரியே நீ ஃபீல் பண்ணி அந்த சீனை வந்து நடி அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க, அந்த ஆடிஷன் எடுக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அவங்க பண்ணதெல்லாம் எனக்கு வந்து அப்போது தப்பாக தெரியலை. அப்படிங்கிறத விட எனக்கு அந்த சொன்னோம்னா வந்து அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறதுனால நான் அதை எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு அது கேட்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ அப்போ அது கூட எனக்கு தெரியல, நான் அவங்கள நம்பி தான் போனேன். சரி அது ஒரு சீனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அந்த டயத்தில் எனக்கு உண்மையிலே அந்த டயத்தில் அவங்களுக்கு தோணலை போல். பாவம், தனியாக போயிருக்காங்க, அந்த பையன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு வெளியே உள்ளவங்களுக்குலாம் தெரியுது, ஆனால் யாருமே கேட்கல அப்படிங்கிறத அவங்க வச்சுக்கிற பெரிய குற்றச்சாட்டு. அதான், யாருமே அவங்களுக்கு தப்பாக நடந்திருக்குன்னு தெரியுது, ஆனால் யாருமே கேட்கல. அப்படியே ஒரு திருட்டு மொழி மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க வந்து என்னை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, தப்பாக வந்து டச் பண்ணியிருக்காங்க. இந்த சீனில் வந்து இதெல்லாம் தேவையில்லாமல் இப்படிலாம் இந்தளவுக்கு பண்ணியிருக்க தேவையில்லை. நான் இப்போ இருக்கிற மாதிரி இருந்தேன்னா அப்போ அரைஞ்சிருப்பேன். ஆனால் எனக்கு அப்போதைக்கு ரியலைஸ் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அது கேட்கும் போகிறதே பயங்கரமாக இருக்குது. இது வந்து இவ்வளோ பெரிய ரியாலிட்டி ஷோவில் வந்து சௌந்தர்யா சொன்னது வந்து ரொம்ப ரியலி அப்ரிஷியேட்டட் தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறையா நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கூட சொல்லிகிட்டு இருக்காரு, நானுமே எங்கே பேச போனாலுமே இந்த சைல்டு அப்யூஸு, அந்த உமன் சேஃப்டி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு வந்து முத்துக்குமரன் சொல்கிறாரு. நம்ம ஜாக்லின் கூட அவங்கள கன்சோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ இன்னசென்ட் தான், நான் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கையில் நீ ஒரு பெரிய ஸ்டார் ஆகி, ஸோ கண்டிப்பாக வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் ஈஸியாக கடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது எவ்வளோ கஷ்டம், வலி, மனவேதனை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, பார்க்கலாம் இனிமேலாவது வரும் காலங்கள் அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.